இலக்கணம்னாலே சில பேர் அது 2 சுழியா 3 சுழியான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு பையனை விண்ணப்ப படிவம் எழுது அப்படின்னா விண்ணப்பம்பா அப்ளிகேஷனா அப்படின்னா ஆமாப்பா 2 சுழியா 3 சுழியா நான் என்ன செய்வேன்? படம் பார்த்து ஒரு வரி கதை எங்களுக்கு நீங்க சொல்லணும். படம் பார்த்து கதை சொல்லுவேன், நான் நல்லா பார்க்காமலே சொல்லுவேன். ரொம்ப நாளா நிறைய பேர் சொல்றாங்க இந்த 3 கோடை போட்டது ராமர் தான். இத பத்தி கொஞ்சம் சுருக்கமா எங்களுக்கு விளக்கி சொல்லுங்க. பேசுறாங்களே, சுருக்கமா விளக்கி சொல்லலாம். நானும் மனைவியும் அமெரிக்காவுக்கு போயிருந்தோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அமெரிக்க அணில் முதுகுல 3 கோடு இல்ல. இது அணில்னு சொல்றாங்களே 3 கோட்டை காணமேன்னு கேட்டேன். என் மனைவி சொன்னாங்க இதுதான் ராமருக்கு உதவல இல்ல அப்படின்னாங்க. அதான் பரவாயில்லையே, சரியா தான் சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க நம்பணும். எது நான் அமெரிக்கா போனதை, வேற ஒண்ணும் இல்ல. கேட்கிற கேள்விக்கு ஒரு வரி விடை அப்படியே சொன்னீங்கன்னா ஒரு வார்த்தையில. அது மட்டும் என்னால முடியாது. ஐயா போயிட்டு வரேன்னு சொல்லலாம். என்ன ஒரு வரி இல்ல, தமிழ் வாத்தியாரை கூட்டு வச்சுக்கிட்டு ஒரு வரியில பேச முடியுமா? சரி இருக்கட்டும், நான் சொல்றேன். பிரிக்க முடியாதது. அன்பும் அருளும். பிரிக்க கூடாதது. சொல்லும் பொருளும். சேர்ந்தே இருப்பது. மனமும் எண்ணமும். சேரக்கூடாதது. தேவையில்லாத நண்பர்கள் நண்பிகள். சொல்லக்கூடாதது. இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில்